ராதே கிருஷ்ணா, வணக்கம். நம்ம முசிக்கியமாக பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, யார் பேரை சொன்னால் நம்ம மனசுக்குள்ளார சந்தோஷம் வருமோ அவரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். என்ன தெரிஞ்சுக்க போகிறோம், அவர் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறீங்களா? இவர் பிறந்தது மதுரா, வளர்ந்தது கோகுலம். இவருடைய அம்மா பேர் யசோதை, அப்பா பேர் நந்தகோபர். யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்களே? எஸ், நம்மளுடைய குட்டி கண்ணனோட லீலைகளை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கண்ணன் எங்கே இருந்தார்? கோகுலத்தில் இருக்கும்போது யசோதைக்கு பிரச்சனை மேலே பிரச்சனையா. ஏன் அப்படின்னாக்கா, நிறைய கோபிகள்லாம் நின்றுக்கிட்டாங்களாம். நின்றுக்கிட்டு ஒருத்தர் சொல்கிறாங்களாம், எங்கள் வீட்டு கண்ணுக்குட்டி எல்லாம் அவன் அவுத்து விட்டுட்டான் அப்படிங்கிறாங்களாம். இன்னொருத்தர் சொல்கிறாங்களாம், ஆமா யசோதா கொஞ்சம் கூட மீதி வைக்காமல் அத்தனை வெண்ணையும் உன் பையன் சாப்பிட்டான் அப்படிங்கிறாங்களாம். இன்னொரு கோபிகை என்ன சொல்கிறாங்களாம், யசோதா தாளவில்லையடி, உன் கண்ணை ரொம்ப போக்கிரித்தனம் பண்ணுறான். எங்கள் வீட்டில் இருக்கிற தயிர் உரியெல்லாம் அடிச்சுட்டு அதில் இருக்கிற வெண்ணெய் தயிர் எல்லாத்தையுமே சாப்பிட்டான் அப்படின்னு புகார் மேலே புகார் சொல்கிறாங்களாம். ஆனால் யசோதாவால் நம்பவே முடியலையா. ஏன் அப்படின்னாக்கா, யசோதா கண்ணுக்கு முன்னாலே கண்ணை உட்காந்து விளையாண்டுட்டு இருக்காங்கண்ணா. இங்கே பாருங்கள், நீங்களாம் எதோ சொல்கிறீங்க, கண்ணை இங்கே தானே விளையாண்டுட்டு இருக்கான், வேறு யாராவது செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி புகார் சொல்ல வந்தவங்களையெல்லாம் யசோதா அனுப்பி விட்டுறாங்களாம். அப்புறமேட்டு ஓர கண்ணால் இதையெல்லாம் பார்த்தபடி இருக்கிற கண்ணை அப்படியே மெதுவாக நவுந்து போயிட்டானாம். மலர்ந்தும் மலராத தாமரை முட்டுக்கள் போன்ற விழிகளில் விஷமத்தை நிரப்பி அலைபாய விட்டு காணும் உள்ளங்களை எல்லாம் கொள்ளை கொள்ளும் அவனது மோகன சிரிப்பால் உலகமே மயங்கி இருக்கும்போது யசோதை மட்டும் எப்படி மயங்காதிருப்பாள்? ஆனால் ஒரு நாள் 2 நாள்னா சரி, தினமும் இதே மாதிரியே புகார் அப்படின்னா யாருக்கு தான் சந்தேகம் வராமல் இருக்கும்? ஒருவேளை இவன் தான் அப்படி செஞ்சுருப்பானோ, இந்த விஷம வேலைக்கெல்லாம் காரணம் இவன் தானா அப்படிங்கிற எண்ணம் யசோதையின் உள்ளத்துலேயும் வந்துருச்சான். அதுக்கு பதிலும் அன்றைக்கே கிடச்சிருச்சான். எப்படி அப்படின்னாக்கா, யசோதை வெளியில் போயிருக்கிற டைமு யாரோ வெண்ணையெல்லாம் திருடி விஷமம் பண்ணியிருக்காங்க. இந்த திருடன் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி யசோதை யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆயர்குல தலைவனான நந்தகோபாலனுடைய வீட்லேயே இப்படி கைவரிசையை காட்ட யாருக்கு துணிச்சல் வரும் அப்படின்னு சொல்லி யசோதை யோசிக்கும் போதே யசோதைக்கு புரிஞ்சிருச்சான். ஓ, இது கண்ணனோட வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கையில் ஒரு தடி எடுத்துக்கிட்டு அவனோட மாய சிரிப்புக்கு நம்ம மயங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனசை திடப்படுத்திக்கிட்டு அப்படியே மூஞ்சில் கோவத்தையும் வரவழைச்சிக்கிட்டு கண்ணனுக்கு பக்கத்தில் போனாங்களாம். கண்ணா, இதெல்லாம் உன் வேலை தானே, தயிர் தாலியெல்லாம் உடஞ்சி கிடக்கு அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே கண்ணன், இல்லவே இல்லைம்மா, நானும் அப்படி சாப்பிடவே இல்லை அப்படின்னு படபடப்பாக பதில் சொன்னானா. அந்த படபடப்பே அவன் தான் திருடி இருக்கான் அப்படிங்கிறத காமிச்சு கொடுத்துருச்சான். உடனே அவன் வாயிலிருந்து தான் உண்மையை வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யசோதை என்ன பண்ணாங்க, அவனையே அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாங்களாம். உடனே கண்ணனுக்கு புரிஞ்சு போச்சான், நாம் தான் செஞ்சுருக்கோன்னு அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே கண்ணன் சொன்னானா, அம்மா நீ கேட்குறதுல கொஞ்சமாவது பொருத்தம் இருக்கா, உண்மை இருக்கா? நான் தான் பகலில் இங்கே இருக்கிறதே இல்லை, உனக்கே நல்லா தெரியும். அதிகாலையிலே நான் எழுந்திரிச்சு மாடுகள்லாம் ஓட்டிகிட்டு போயிடுறேன். இப்போ தான் வந்திருக்கேன், இதுக்கிடையில் நான் எப்படி திருட முடியும் அப்படின்னாங்களாம். உடனே யசோதை ஏன் நான் வீட்டில் இல்லாத நேரம் பார்த்து நீ உன் ஃப்ரெண்ட்ஸுங்களோடு வந்திருக்க மாட்டியா அப்படின்னாங்களாம். உடனே கண்ணை கொஞ்சம் கூட தயங்கவே இல்லையா. நான் வந்தேன் அப்படின்னே வச்சுக்கோ, நானும் சிறுவன், எனக்கு இருக்கிறதோ பிஞ்சு கைகள், உரிகளோ உயரத்தில் இருக்குது, நான் எப்படி அவ எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவனோட பிஞ்சு கையை அப்படியே அகல விரித்து காமிச்சானான். காமிச்சதுமே தான் அவனுக்கு ஞாபகம் வந்தது, அடடா நம்ம மாட்டிக்கிட்டோமே, இந்த கையில் கொஞ்சம் வெண்ணெய் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கையை உடனே பின்னால் இழுத்தானான். பின்னால் இழுத்ததுமே, அடடா வாயில் வேறு கொஞ்சோண்டு வெண்ணெய் இருக்கே, எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்தான். யசோதைக்கு இதை பார்த்தது சிரிப்பு அடக்கவே முடியல. ஆனாலும் இதுக்கு மேலேயே இவன் என்ன தான் காரணம் சொல்ல போகிறான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அமைதியாகவே இருந்தாங்களாம். கண்ணனும் ஒரு காரணமும் சொல்லலாம், ஓடி உட்காந்து இருக்கிற யசோதையை கட்டிக்கிட்டானா. அவனோட கன்னத்தில் முத்தமும் கொடுத்துட்டு அப்படியே அவங்க அம்மாவை பார்த்து சொல்கிறான், அம்மா நீ எவ்வளவு நல்லவ தெரியுமா, உன் மனசில் கலங்கம் அப்படிங்கிறதே கொஞ்சம் கூட இல்லை, அதனால தான் நீ ஏமாந்துட்ட. இல்லை அந்த சிறுவர்கள் தான் உன்னை ஏமாற்றிட்டாங்க, வேணும்னு என் மேலே வெண்ணெய் தயிர் எல்லாத்தையும் தடவிட்டு அவங்க உங்ககிட்டயே கோல் முட்டிட்டாங்க. பாவம், வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நினைக்கிற நீயும் அவங்க சொன்னதை அப்படியே நம்பிட்ட அப்படின்னாங்களாம். கண்ணை மாட்டினானா இல்லையான்னு நாளைக்கு பார்க்க போகிறோம், பார்க்கலாமா? ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.